ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர். இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் எல்லாரோடைய ரொம்ப ஃபேவரட்டான புளி சாதம் தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. புளி சாதம்னாவே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. டேஸ்ட் வைஸ் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ரொம்பவே சிம்பிளான ரெசிபிங்க. பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை தாராளமாக ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 150 கிராம் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பேனில் 100 மில்லி ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியுது. இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையும் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு ஆட் பண்ணியாச்சு. எண்ணெயிலேயே கொஞ்சம் செவந்து வரட்டும். அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம பருப்பை நல்லா செவக்க எடுத்துக்கலாம். இது கூடவே வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நான் 6 மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் மிளகாய் உங்களோட காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஜீரகமும் வெந்தயமும் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 2 நிமிஷம் இருக்கட்டும். இது கூடவே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி கரைச்சல் ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைச்சலை ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான பொருள் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரசம் நல்லா கொதிச்சு நல்லா கொஞ்சம் சுண்டி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கொஞ்சம் சுண்ட வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட புளி ரசம் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் சுண்டி வரட்டும். பாருங்க, நம்மளோட புளி ரசம் எந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நல்லா திக்காயிருச்சு. இந்த அளவுக்கு சுண்ட விட்டு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சுண்ட விட்டு எடுத்துட்டு நம்ம சாப்பாட்டோட கிளறும் போது நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா வாசனையாக கமகமன்னு சூப்பராக இருக்கு. இப்போ இதை நம்ம சாப்பாட்டோட கிளறி எடுத்துக்கலாம். தேவையான அளவு சாப்பாட்டை ஆற வச்சு வச்சிருக்கிறேங்க. சாதம் பாருங்க எந்த அளவுக்கு உதிரி உதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு. இது மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் செய்யும் போது சாதம் நல்லா உதிரி உதிரியா இருந்தால் தாங்க ஒன்னோட ஒன்று ஒட்டாது. டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த சாதத்தை கூடவே தேவையான அளவு ரசத்தை ஆட் பண்ணி நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க. கிளறும் போது சாப்பாட்டோட எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கிளறிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளி ரசம் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஸ்டோர் பண்ணி வச்சு 2 மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்மளோட புளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.